Hi guys, welcome to Hari Samayan. நம்ம என்ன பார்க்க போறோம்? பட்டர் நான் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனல் புது மெம்பர் ஆனீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பட்டர் நான் எப்படி பண்றதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். நான் வந்து அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து மைதா மாவு வந்து ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு சின்ன பவுல்ல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கேன். அந்த சர்க்கரையில வந்து கொஞ்சம் வார்மா இருக்கிற மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை வந்து நல்லா இந்த பால்ல வந்து கரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் வச்சிடுங்க. இந்த மாவு எடுத்துப்போம். இந்த மாவுக்கு நான்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா மாவு போட்டுக்கிறேன், சோடா உப்பு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், புளிக்காத நல்ல திக்கா இருக்கிற தயிர் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இது முதல்ல நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பால் வார்ம் பாலில் வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா சர்க்கரையை, அதை நல்லா கரைச்சிட்டு அந்த பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போதான் நல்ல நான் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து பால் இதெல்லாம் வந்து பத்தலை, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர், இந்த பால் இதெல்லாம் போடுறதுனால நான் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைறதுல தான் வந்து நானோட சாஃப்ட்னஸ் இருக்கு. இந்த மாதிரி நல்லா மாவு வந்து இப்படி குத்தி குத்தி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்க பிசைஞ்சிட்டேன். இவ்வளோ சாஃப்டா இந்த மாதிரி தான் மாவு பிசையணும். இது மேலே வந்து மாவு காயாமல் இருக்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு, மேலேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு துணி போட்டு மூடி ஒரு 2 hours வந்து ஊற வச்சிடலாம். அப்போதான் நான் வந்து நல்லா இருக்கும். ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 hours நல்லா ஊறணும். ஊறினோன்னு நான் சுடலாம். பாருங்க 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா இதாக இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் பிசைஞ்சிக்கலாம். இதை இப்போ வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து அடுப்பு வச்சுருக்கேன், தவாவை அதை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து பாருங்க இந்த நான் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நம்ம திருப்பி காட்டும் போது எங்கிட்ட வந்து சின்ன தவாவா இருக்குது, அதுக்கு ஏற்ற சைஸ் தான் போட போறோம். உங்களுக்கு பெருசா இருந்தா பெரிய நானா நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கல் காயட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து இது எப்படி மாவு திரட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சின்ன தவான்றதுனால நான் சின்ன உருண்டையா எடுத்திருக்கேன். முதல்ல இதில் மாவு போட்டுக்கலாம். நான் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும், நம்ம ஓவல் ஷேப்ல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வந்து தட்டிக்கோங்க. சின்னதாக தான் தட்டியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ல ஒரு பக்கம் ஃபுல்லா தண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த தண்ணி அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தை தோசைக்கல் பக்கம் போடணும். போட்டுட்டு நல்லா அது வந்து பபிள்ஸ் மாதிரி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி பபிள்ஸா எழும்பிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இதை வந்து தலைகீழா நம்ம வந்து இப்படி காட்டுவோம்.
இப்போ பாருங்கள் திருப்பி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்ல இதாகிடுச்சு. நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நானில் நீங்கள் வேணால் வந்து கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம், கார்லிக் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க பின்னாடியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் இது மேலே பட்டர் போட்டு பட்டர் தடவிட்டா பட்டர் நான் ரெடி. பாருங்க பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும், மஷ்ரூம் கிரேவி நல்லா இருக்கும், கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா பை பை.